We are going to see about the topic intrinsic semiconductor and direct and indirect semiconductor in Unit 2. Semiconductor. In terms of resistivity, it is a substance which has resistivity in between conductor and insulator. நம்ம ரெசிஸ்டிவிட்டியை பேஸ் பண்ணும்போது இந்த சப்ஸ்டன்ஸோட ரெசிஸ்டிவிட்டி வந்து கண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் இடையில இருக்கும். ஏன்னா இது வந்து கண்டக்டராகவும் ஒர்க் ஆகும், இன்சுலேட்டராகவும் ஒர்க் ஆகும். எப்படின்னா ரெசிஸ்டிவிட்டியை கம்மி பண்ணும்போது அது கண்டக்டராகவும், ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருக்கும் போது அது இன்சுலேட்டராகவும் ஒர்க் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஜெர்மானியம் அண்ட் சிலிக்கான். எனர்ஜி பேண்ட். த ரேஞ்ச் ஆஃப் எனர்ஜிஸ் பொசஸ்டு by electrons in a solid. அதாவது சாலிடில் உள்ள எலக்ட்ரான்ஸோட எனர்ஜியோட ரேஞ்ச் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா எனர்ஜி பேண்ட் சொல்கிறோம். There are two important energy bands, valence band and conduction band. Valance band, a range of energies possessed by the valence electrons. Valence electronோட range of energies தான் வந்து valance band சொல்கிறோம். அடுத்து conduction band. Conduction bandல வந்து இந்த conduction bandல உள்ள எலக்ட்ரான்ஸோட எனர்ஜிஸோட ரேஞ்ச் தான் வந்து கண்டக்ஷன் பேண்ட்னு சொல்லுவோம். அடுத்து ஃபர்பிடன் எனர்ஜி கேப். ஃபர்பிடன் எனர்ஜி கேப் வந்து வேலன்ஸ் பேண்ட்க்கும் கண்டக்ஷன் பேண்ட்க்கும் இடையில இருக்கும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபர்பிடன் எனர்ஜி கேப். த எனர்ஜி கேப் பிட்வீன் த பாட்டம் ஆஃப் கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் டாப் ஆஃப் த வேலன்ஸ் பேண்ட். செமிகண்டக்டர் டெஃபினிஷன் இன் டேர்ம் ஆஃப் எனர்ஜி பேண்ட். எனர்ஜி பேண்டை வச்சு நம்ம செமிகண்டக்டர் டிஃபைன் பண்ணோன்னா எப்படி பண்ணலான்னா, இட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் விச் ஹேஸ் ஃபில்டு வேலன்ஸ் பேண்ட் அண்ட் எம்டி கண்டக்ஷன் பேண்ட் வித் ஸ்மால் எனர்ஜி கேப் நியர்லி 1 electron volt. இதில் வந்து வேலன்ஸ் பேண்ட் வந்து எலக்ட்ரானால் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கும். மேலே இருக்க கண்டக்ஷன் பேண்ட் வந்து எம்டியாக இருக்கும். அந்த வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் இடையில உள்ள எனர்ஜி கேப் எவ்வளோனா ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். எவ்வளோனா 1 electron volt. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செமிகண்டக்டர். செமிகண்டக்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் செமிகண்டக்டர் இஸ் கிரேட்டர் தென் கண்டக்டர் அண்ட் லெஸ்ஸர் தென் இன்சுலேட்டர். அதோட செமிகண்டக்டர் ரெசிஸ்டிவிட்டி கண்டக்டரை விட அதிகமாகவும் இன்சுலேட்டரை விட கம்மியாகவும் இருக்கும். தட் இஸ் 10⁻⁻4 to 0.5 meter. At the second point, they have a negative temperature coefficient of resistance. That is, when temperature increases, resistance decreases. நம்ம செமிகண்டக்டரில் டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். அப்போ வந்து அது எலக்ட்ரானை கண்டக்ட் பண்ணும். இதுதான் வந்து என்னென்னா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. அட் ஹை டெம்பரேச்சர் த டெம்பரேச்சர் பிஹேவ்ஸ் as a the semiconductor behaves as a conductor. High temperature la semiconductor வந்து conductor behave பண்ணுது. At low temperature it behaves as a insulator. Low temperature la அது insulator behave பண்ணுது. Third point, when suitable impurities added to pure semiconductor, its current conducting property increases. First one வந்து resistivity. Second வந்து நம்ம impurity ஆட் பண்ணலாம். impurityயை வந்து ஒரு பியூரான செமிகண்டக்டரில் ஆட் பண்ணும்போது அதோட கரண்ட் கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை வந்து தேர்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் வந்து தே ஹாவ் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர். அது வந்து கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஃபிஃப்த்து தே ஹாவ் ஃபார்ம்டு பை கோவலன்ட் பாண்ட்ஸ். கோவலன்ட் பாண்ட்ஸ்னால் ரெண்டு ஆட்டம் வந்து ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானை வந்து ஷேர் பண்ணும். அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோன்னா கோவலன்ட் பாண்ட்னு சொல்கிறோம். கோவலன்ட் பாண்ட் வந்து பிரேக் ஆகி அந்த எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ எலக்ட்ரானாக ஆகி அது மூவ் ஆகும்போது அது வந்து வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போய் கண்டக்ஷன் அங்கே நடக்கும். ஸோ அது வந்து தெர்மல் எனர்ஜி நம்ம அதிகமாக கொடுத்தோம்னா கோவலன்ட் பாண்ட் வந்து பிரேக் ஆகும். டைப் ஆஃப் செமிகண்டக்டர் பேஸ்டு ஆன் பியூரிட்டியை பேஸ் பண்ணி செமிகண்டக்டரை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், செகண்ட் வந்து எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் வந்து பியூராக இருக்கும். எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் வந்து அதில் வந்து இம்ப்யூரிட்டி ஆட் ஆகிருக்கும். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் வந்து பியூரான செமிகண்டக்டர். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து a semiconductor in an extremely pure form is known as intrinsic semiconductor. Second வந்து in an intrinsic semiconductor even at room temperature the electron hole pairs are created due to breaking up of covalent bonds by thermal energy.
இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சர் நார்மலான ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து அங்கே வந்து கரண்ட் வந்து கண்டக்ட் ஆகும். அதாவது எலக்ட்ரான் வந்து வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும். எலக்ட்ரான் வந்து வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்ட் போணுச்சுன்னா அந்த எலக்ட்ரான் வேக்கன்ட் பண்ண ஏரியா தான் நம்ம ஹோல்னு சொல்லுவோம். ஓகே, த எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் கிரியேட்டட் டியூ டு பிரேக்கிங் அப் ஆஃப் கோவலன்ட் பாண்ட். கோவலன்ட் பாண்ட் வந்து பிரேக் ஆகுனா வந்து எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். கோவலன்ட் பாண்ட் எப்படி பிரேக் ஆகும்னா அதை டெம்பரேச்சரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் பை thermal energy. Third point வந்து due to breaking up of covalent bonds electrons are released. நம்ம அந்த covalent bond வந்து break ஆகுறதுனால எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் ஆகுது. at the same time holes are created in valence band. அந்த மாதிரி பிரேக் ஆகும்போது அந்த எலக்ட்ரான் வந்து வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடும். அப்போ போன இடம் வந்து என்னென்னா ஹோல்ஸ். அப்போ வந்து ஹோல்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. therefore number of electrons is equal to number of holes. அப்போ வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து நம்பர் ஆஃப் ஹோல்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். Fifth point வந்து when an electric field is applied across the pure semiconductor, the current conduction take place by both free electrons and holes. நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அப்ளை பண்ணோன்னா பியூர் செமிகண்டக்டரில் அப்ளை பண்ணோன்னா கரண்ட் கண்டக்ஷன் வந்து எலக்ட்ரான் மூலமாகவும் ஹோல்ஸ் மூலமாக ரெண்டு மூலமாகவும் கண்டக்ஷன் நடக்கும். Therefore total current inside the semiconductor is a sum of the current due to electrons and holes. அதனால் total current வந்து equal to எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? sum of electrons and holesக்கு ஈக்குவலாக இருக்கும். at the room temperature it has little current conduction. room temperatureல வந்து அதோட current conduction வந்து கம்மியாக இருக்கும். இதே நம்ம டெம்பரேச்சரை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் அது வந்து ஈஸியாக கண்டக்டராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எலமெண்டல் அண்டு காம்பவுண்ட் செமிகண்டக்டர், அதாவது இன்டைரக்ட் பேண்ட் செமிகண்டக்டர், டைரக்ட் பேண்ட் செமிகண்டக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் அ மேட் ஆஃப் சிங்கிள் எலமெண்ட்னா இது வந்து பியூரான எலமெண்ட்னு சொல்கிறாங்க. எதுனா இன்டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர் வந்து பியூரானது. எக்ஸாம்பிள் வந்து ஜெர்மானியம் அண்ட் சிலிக்கான். ஆனால் இது வந்து மேட் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். இது வந்து இம்ப்யூரிட்டி ஆட் ஆகிருக்கும். இதில் வந்து இம்ப்யூரிட்டி ஆட் ஆகிருக்கும். எதுலனா டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர்ஸில் இன்னும் ரெண்டு சாலிட்ஸ் வந்து கலந்துருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து கேலியம் ஆர்சனைட், மெக்னீஷியம் ஆக்சைடு அண்ட் இண்டியம் பாஸ்பேட். செகண்ட் பாயிண்ட் வந்து இன்டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர்ஸ், தட் இஸ் எலக்ட்ரான் ஹோல் ரீகாம்பினேஷன் டேக் பிளேஸ் இன்டைரக்ட்லி த்ரூ ட்ராப்ஸ் which are present in band gap. இதில் வந்து எலக்ட்ரான் ஹோல் ரீகாம்பினேஷன் வந்து இன்டைரக்டாக நடக்கும். எதில் எப்படின்னா த்ரோ ட்ராப்ஸ் வழியாக. ட்ராப்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் இடையில வந்து அதோட ரீகாம்பினேஷன் நடக்கும். இப்படி வந்து எலக்ட்ரான் ஹோலோட ரீகாம்பினேஷன் இந்த மாதிரி இன்டைரக்டாக நடக்கும். எதுலனா இன்டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர்ஸில். இதே வந்து டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர்ஸில் வந்து எலக்ட்ரான் ஹோல் ரீகாம்பினேஷன் வந்து டைரெக்டாக நடக்கும். அங்கே கண்டக்ஷன் பேண்டில் இருக்க எலக்ட்ரான் வந்து டைரெக்டாக வேலன்ஸ் பேண்டில் வந்து ரீகம்பைன் ஆகிடும். தேர்ட் பாயிண்ட் வந்து ஹீட் இஸ் ப்ரொடியூஸ்டு டியூ டு ரீகாம்பினேஷன். அந்த மாதிரி ரீகாம்பினேஷன் ஆகும்போது இதில் வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதில் வந்து ஃபோட்டான் வந்து எமிட் பண்ணும். இது வந்து வேலன்ஸ் கண்டக்ஷன் பேண்டில் உள்ள எலக்ட்ரான் வந்து வேலன்ஸ் பேண்டுக்கு வந்து ரீகம்பைன் ஆகும்போது இது வந்து ஃபோட்டான்ஸ் வந்து எமிட் பண்ணும். ஃபோர்த் பாயிண்ட் லைஃப் டைம் ஆஃப் த சார்ஜ் கேரியர் இஸ் மோர். இதில் வந்து லைஃப் டைம் வந்து மோராக இருக்கும். ஏன்னா வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் இடையில வந்து ட்ராப் இருக்குது. ஸோ வந்து அங்கே வந்து எலக்ட்ரான் வந்து அங்கே கொஞ்சம் டைம் வந்து இருந்துச்சுனால அதாவது லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து இதில் வந்து ட்ராப்பில் எதுவும் இல்லைனால இது வந்து டக்குன்னு வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்ட்லேருந்து வேலன்ஸ் பேண்டுக்கு வந்துடும். அப்போ வந்து அதோட லைஃப் டைம் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் இஸ் மோர். இங்கே வந்து கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே வந்து கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் வந்து லெஸ்ஸாக இருக்கும். தே ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் டயோட், டிரான்சிஸ்டர் அண்ட் ஐசிஸ். இது வந்து டயோட், டிரான்சிஸ்டர் அண்ட் ஐசிஸ் மேட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து லெட்டு, லேசர், ஃபோட்டோ சென்சிட்டிவ் டிவைசஸ்லாம் டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர்ஸ் வச்சு மேட் பண்ணுறாங்க. தேங்க்யூ.